17வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மன்னா என்பது கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் நெருக்கமான உறவை குறிக்கிறது. இது உலக பிரகாரமான உணவல்ல, ஆத்மாவை திருப்திப்படுத்தும் பரலோக போஜனமான உறவு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத விசுவாசிகளுக்கு மட்டுமே தெரிந்த கிறிஸ்துவின் அன்பை இது வெளிப்படுத்துகிறது. அதோடு நித்திய ஜீவன். வனாந்திரத்தை மன்னா உண்டவர்கள் மரித்தார்கள். நமக்கு தெரியும், புசிக்கிறவர், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். அவர்கள் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு பரலோக விருந்துக்கான ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. எதிர்காலத்துல பரலோகத்துல தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணியுள்ள மகிமையான ஆசீர்வாதத்தின் அடையாளத்துக்கு ஒரு சுருக்கமாக இருக்கிறது. அதனால இந்த மறைந்திருக்கும் சத்தியங்களையும் அல்லது மறைந்திருக்கிற ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் டீச்சர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தின சில காரியங்களை போல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், கிறிஸ்துவோடு ஐக்கியமுள்ளவர்களுக்கு மாத்திரம் நேக மறைவான காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மறைவான மன்னாவை, கிறிஸ்து என்கிற மன்னாவை ஒவ்வொரு நாளும் நாம் புசித்து பரலோக சந்தோஷம் உள்ளவர்களாய், பரலோகத்திற்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம்